வாழ்க்கையை இன்பமாக வச்சுக்கிறதும் துன்பமாக வச்சுக்கிறதும் நம்மக்கிட்ட தான் இருக்கு. அன்பு வடிவாக இறைவன் நம்முள் இருக்கின்றார் அப்படிங்கும் போது பிறர் மீது அந்த அன்பை செலுத்தும் போது நம்முள் இருக்கின்ற இறைவனை காண முடியும். நம்ம அடுத்தவங்க முகத்தெல்லாம் பார்க்க வேண்டாம். நமக்குள்ள இருக்கின்ற அந்த இறைவனை நம்மால் உணர முடியும், காண முடியும். அதுதான் இந்த உலகத்தோட நியதி. ஏன்னா சிவனடியார்கள் அப்படின்னு சொன்னாலே மெய்சில் இருக்கும். காரணம், அவர்களுக்கு பிடித்த விஷயங்கள் ஏராளம். அதிலும் சிவனிடம் பிடித்த விஷயங்கள் ஏராளம். பிடிக்காதது என்று எடுத்துக்கொண்டால் ஒரு சில நாட்கள் மட்டும் சிவனடியார்களுக்கு பிடிக்காது. அது என்ன நாள் அப்படின்னு பார்த்தோம்னா, சிவபெருமானை பற்றி கல்லாத நாள் அப்படின்னு ஒண்ணு இருக்கு. அப்படின்னா அது தேவையே இல்லைன்னு சொல்லுவாங்க. கல்லாத நாளா? அவரை பற்றி தேடி தேடி அறிந்து கொள்ள வேண்டும் என்று தேடிக்கொண்டிருப்பார்கள் அல்லவா? அந்த தேடலை விட்ட நாள் அவர்கள் வாழ்க்கையில் இருக்கவே கூடாது அப்படின்ட்டு நினைப்பாங்க. பஞ்சாட்சர மந்திரம் சொல்லாத ஒரு நாள் இருக்கும் என்றால் அந்த நாள் என் வாழ்க்கையில் தேவையே இல்லை, அந்த நாள் தான் எனக்கு இருண்ட நாள் அப்படிங்கிற அந்த பிடிவாத குணமானது அவர்களிடம் இருக்கும். அவர்கள் அந்த மந்திரத்தை சொல்லாமல் இருக்கவே இருக்காது. அந்த மந்திரத்தை சொல்லவில்லை என்றால் அந்த நிமிடமே எனக்கு தேவையில்லை, அந்த நாளே எனக்கு தேவையில்லை என்ற எண்ணம் அவர்களுக்குள் இருக்கும். அவரை பத்தி நினைக்காம ஒரு நாள் ஒரு நொடி இருந்தா கூட அவங்களால தாங்க முடியாது. அப்படிப்பட்ட நிமிடமோ அப்படிப்பட்ட காலமோ எனக்கு தேவையில்லை அப்படின்ட்டு துடிதுடித்து போவார்கள். இறைவனின் ரூபத்தை அருவுருவமாகவோ ரூபமாகவோ பார்த்து அதனில் மயங்கி அதில் கசிந்து உருகி நில்லாமல் இருக்கின்ற நாள் அவர்களுக்கு தேவையே இல்லை. சிவனடியார்கள் எந்த ரூபத்திலும் சிவனை பார்க்கக்கூடியவர்கள். ரூபமாகவும் பார்ப்பார்கள், உருவமாகவும் பார்ப்பார்கள், உருவமாகவும் பார்ப்பார்கள். எந்த விதத்தில் பார்த்தாலும் சரி, பார்த்தவுடன் கண்ணீர் மல்கி சிவபெருமானே நமசிவாய அப்படிங்கிற அந்த மந்திரத்தை சொல்லாத ஒரு நாள் இருக்கு. என்னால் அவரை பார்த்து அந்த மயங்கி லயத்து போக முடியாத ஒரு நாள் இருக்கும் என்றால் அந்த நாள் என் வாழ்வில் தேவையில்லாத நாள். அதே போல எந்த நிமிடமும் அவரின் மந்திரத்தை சொல்லிக் கொண்டு அவரை நினைத்து கொண்டு அவரை தொழுது கொண்டே இருக்க வேண்டும் என்பதுதான் ஒவ்வொரு சிவனடியாரின் மூச்சாக இருக்கும். அப்படி தொழாத நாள் ஒன்று இருக்கும் என்றால் அந்த நாளானது எங்கள் வாழ்க்கையில் தேவையில்லை என்ற அந்த கர்வமானது அவர்களிடம் இருக்கும். அதை பார்த்தால் புரிந்து கொள்ள முடியும். சிவனடியார்களுக்கோ உணவிடாத ஒரு நாள் இருக்கும் என்றால் அந்த நாளானது எங்கள் வாழ்க்கையில் தேவையில்லை என்ற எண்ணமும், அதே போல ஒரு சிவனடியாரை கண்டுவிட மாட்டோமா, அவருக்கு நாம் பணிவிடைகள் செய்துவிட மாட்டோமா என்ற ஏக்கம் ஒவ்வொருவருக்குள்ளும் இருந்து கொண்டே இருக்கும். அப்படி அந்த நாளில் அவர்கள் சிவனடியார்களை பார்க்க முடியவில்லை என்றால் அவர்கள் படும் பாடு இருக்கிறதே, அந்த நாளே வெறுமையாக போகும். அந்த அளவுக்கு அவர்கள் மனதிற்குள் ஏக்கம் எப்பொழுதும் இருந்து கொண்டே இருக்கும். அந்த சிவபெருமானே சிவனடியாராக இறங்கி வருவாரே, அவர் பாதத்தை கழுவி எங்கள் பாவத்தை போக்கிக் கொள்ள மாட்டோமா என்ற எண்ணம் எப்பொழுதுமே அவர்களுள் இருந்து கொண்டிருக்கும். அவ்வாறு ஒரு சிவனடியாருக்கு சேவை செய்யாத நாளோ சிவனடியாரை காணாத நாளோ வெறும் நாளாகவே போகும். சிவபெருமான் என்று சொல்லாத நாள் ஒன்று இருக்கும் என்றால் அது என் வாழ்வில் தேவையில்லாத நாள் என்று உறக்க சொல்லுவோம். காரணம், சிவனே என் மூச்சு, சிவனே என் உயிர் என்று இருப்பவனுக்கு சிவபெருமான் நாமத்தை விட ஒரு உயர்ந்த நாமம் ஏது? அந்த நாமத்தை சொல்லாத நாள் என் வாழ்வில் இருந்தென்ன பலன்? அது இருந்தும் ஒன்றுதான், இல்லாமல் போவதும் ஒன்றுதான். அதைத்தான் கூறுகின்றோம். சிவபெருமானின் நாமத்தை சொல்லாத நாள் என்று ஒன்று உண்டு என்றால் அந்த நாள் எனக்கு தேவையே இல்லை. அவரை பற்றி பேசாமலோ அவரை பற்றி பாடாமலோ அவரை பற்றி நினைக்காமலோ இருக்கின்ற நாள் ஒன்று வரும் என்றால் அந்த நாளே எனக்கு தேவையில்லை என்றுதான் சிவனடியார்கள் தயங்காமல் சொல்வார்கள். அந்த இடத்தில் தான் நீங்கள் சிவனடியார்களின் பற்றி உணர்ந்து கொள்ள முடியும். ஒரு நாள் இருக்கின்றது என்றால் அந்த நாள் முழுவதும் சிவ சிந்தனையும் சிவ பாடலும் சிவனை பற்றி தொழுதும் சிவனை பற்றி போற்றியும் சிவனை நினைத்தும் சிவனடியார்களுக்கு தொண்டு செல்லும் இல்லாதவர்களுக்கு தன்னால் முடிந்த உதவிகளை செய்தும் வாழ்க்கையை கழிக்க வேண்டும் என்ற எண்ணம் மட்டுமே அவர்களிடம் இருக்குமே தவிர பிறரை அழிக்க வேண்டும், பிறர் மீது பொறாமை கொண்டோ அல்லது பிறரை பற்றி எண்ணிக்கொண்டோ என்றும் சிவனடியார்கள் இருக்க மாட்டார்கள். அப்ப சிவனை பற்றி நினைக்காத ஒரு நாளோ துதிக்காத ஒரு நாளோ தொழாத ஒரு நாளோ பஞ்சாத்தரத்தை சொல்லாத ஒரு நாளோ எங்கள் வாழ்க்கையில் தேவையில்லை அப்படிங்கிறத தான் இந்த இடத்துல சொல்லிக் கொள்கின்றோம். இது எல்லா சிவனடியார்களுக்குள்ளும் இருக்கின்ற ஏக்கம். அவ்வாறு ஒரு நாள் இருக்கும் என்றால் அந்த நாளும் தேவையில்லை, என் ஆயுள் முழுக்கும் அதே சாபம் தான் தொடரும் என்றால் இந்த ஆயுளும் எனக்கு தேவையில்லை அப்படின்ட்டு தான் உறுதியா சொல்லிக் கொள்ள முடியும். எம்பெருமான் ஈசன் என்னை ஆட்கொண்டார், அவர் வாயிலாக அவர் மந்திரத்தை நான் உச்சரிக்கின்றேன், அவராகவே இருந்து அவரை நான் காணுகின்றேன் என்கின்ற அந்த எண்ணம் எங்கள் மனதிற்குள் இருக்கும் போது எங்களுக்குள் கிடைக்கின்ற அந்த இன்பத்தை இந்த உலகில் யாராலும் அனுபவிக்க முடியாது.
எந்த இடத்திலும் எந்த ரூபத்திலும் சிவபெருமானை கண்டுவிடக்கூடிய ஆற்றல் அவர்களுக்குள் இருக்கும் அல்லவா? அந்த நாள் ஒவ்வொரு நாளாகவும் தொடர வேண்டும். அவர் மந்திரத்தை பாடிக்கொண்டே இந்த உயிர் இருக்க வேண்டும். உயிர் பிரியும் நேரத்தில் எமன் வந்து கூப்பிட்டாலும் சற்று பொறுங்கள் என்று ஓம் நம சிவாய என்ற மந்திரத்தை சொல்லிவிட்டு பிரியும் இந்த உயிர். அவரை தவிர வேறொருவரையும் நினையா இந்த உயிர் அவராகவே இருந்து அவருள் கலக்க வேண்டும் என்பதுதான் சிவனடியார்களின் பெரிய குறிக்கோள். அது எல்லா சிவனடியார்களுக்கும் பலித்தமாகட்டும்.